ஈவினிங் ஆச்சுன்னா என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பன்னீர் சமோசா. அதுக்கு 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சமா உப்பு, ஓமம், காய்ச்சின எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி நல்லா உடைச்சி உதுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இனி மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்ச பன்னீர் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டஃபிங்க்கு ரெடி. இதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் நல்ல பெரிய உருண்டைகளை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தின்னாவும் இல்லாமல் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு சமோசா ஷேப்பில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மினி சமோசா மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணுறது நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்தது. இனி ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான பன்னீர் சமோசா ரெடி. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கூட புதினா சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும்.